friends, welcome back to Hrithik Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சண்டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கரண்ட்லி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:18. It's April 20th of the year 2025. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரித்திக் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. இந்த எங்கள் அப்பா ரூமில் வந்துட்டு நான் பாடிட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த வாட்ச் தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு ஸ்பென்சர் வாட்ச். ஆமாம், நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. இது ஒரு இது கலரான ப்ளூ கலரில் ரொம்ப லக்ஸரியஸாக இருந்துச்சு. உள்ளே இருக்கிறதையும் ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதே பார்த்துட்டு இருக்காம மூட்டை கட்டி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு ரித்திக்கு போய் தூங்குறவனை எழுப்பி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு. காணோங்க, எங்கே போயிட்டான்னு தெரியல. ஐ திங்க் வெளியில தான் உட்காந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, உட்காந்துட்டு மாங்காய் திங்கிறத பாருங்க. அப்படியே லபக்னு முடுங்கிறத மாதிரி தூங்கிட்டு இருக்கான் உட்காந்துட்டு. வா விளையாடலாம். என்னாச்சு, வா விளையாடலாம். அவன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தோன்னு கொளுத்துது. அங்கே பாருங்கள், நான் பாடிட்டு உட்காந்துட்டு சூரியனை உட்காந்துட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிறேன். டெய்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மாடிக்கு போய் எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணிடுவேன். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போகல. ஸோ அதனால தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இப்போ நான் போயிட்டு இருக்கேன் மாடிக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப்பர் கூட போடாமல் அப்படியே வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மாடியில் எல்லாமே ஆல்ரைட்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி இப்போ தான் வந்துட்டு இதை எடுத்து வச்சோம். எங்கள் அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பூ வந்துட்டு நல்லா வாடி போய் நல்லா கருவாடு மாதிரி கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஏசி ஓடிட்டுருக்கு. அதனால் ரொம்ப சூடாக காற்று வருது. சவுண்டு கேட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கீழே அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் அவன் சாப்பிட்டு முடிச்சானான்லாம் எனக்கு தெரியல. விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். பால் எங்கே காணாம போயிடுச்சா? எப்படி விளையாடுறது அப்புறம்? வாரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரித்திக் வந்துட்டு விளையாடவே வரலை. நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ரித்திக் வந்து தொல்லை பண்ணுறான். ஸோ வந்துட்டு அதை தான் வந்துட்டு நீங்கள் இந்த இதில் பார்க்க போறீங்க. ஐயோ, என்னன்னா இப்போ பிரச்சனை? ஏன் ஐயோன்னு கட்டிட்டு இருக்கேன்? போனா பாலே கண்டுபிடிக்கலாம். அப்புறம் எதுக்கு டென்ஷன்? கண்ணாப்பூச்சி எல்லாம் வேணாம். நீ போட வரல. நான் பட்டு என்னைக்காவது ஒரு நாள் தான் தூங்கலான்ட்டு பிளான் போட்டுட்டு இருக்கேன். ஒருத்திக்கு வழியா மறைக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் பாப்பாங்கடா. விடு. ஐயோ, அந்த பாக்ஸ் சரி வா விளையாடலாம். வாடா. மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இந்த ரித்திக்கோட டார்ச்சர் மட்டும் சத்தியமா தாங்க முடியல. பாருங்க, உட்காந்துக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்குது. எனக்கு தான் பெரிய பாடாக இருக்குது. என்ன விளையாட போகிறோம்? பால் கேமுக்கு பால் எங்கே? ஒட்டப்பல்லா? பேப்பர் பால் வேண்டாம். சரி வா. நான் பாட்டுக்கிட்டு இல்லைன்னா உட்காந்துட்டு ரூமில் உட்காந்து அலெக்ஸா வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பேன். இவனோட தொல்லை அப்படியே தாங்க முடியலை. அங்கே பாருங்க, மழை தெரியுது. நான் நேற்று
சாட்டர்டே ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி மழை தெரியும் அப்படின்ட்டு. இன்றைக்கி தெரியுது. இன்றைக்கி நல்லா சூப்பராக தெரியுது மலை காடு. இந்த இடத்துல பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். அந்த இடம் இங்கே தான் இருக்குது. எப்பா எவ்வளோ ஜூம் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தா என்னையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா நான் கிறுக்கு மாதிரி வந்துட்டு மாதிரி வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக கிரிஞ்சாக ஒன்று ஆடிப்பேன். ஸோ பார்த்துட்டு யாரும் லூஸ் மாதிரி பண்ணியிருக்கேன்னுலாம் கமெண்ட் போடாதீங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ். ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ். ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ். எப்பா இருப்பா கொஞ்சம் கும்மி அடிச்சுக்கிறேன்பா. ஹே கோமே 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 ரக்ஸே. ஏன்டா கெடுத்து விட்ற. சரி ஃபஸ்ட்லேருந்து போ. 3, 2, 1 ஸ்டார்ட். ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ். மூஞ்சி ஓத்தாட இருக்கு சார். கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஹெட் ஷோல்டர். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கு? மூஞ்சில. ஏன்னா நீ சொல்றது நான் சொல்லிட்டேன்டா. உங்களுக்கு எங்கெங்கடா வலி இருக்கு? அதுவா? ஹெட் ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ். என்ன பட ஷோல்டர்ஸ் நீஸ் அண்ட் டோஸ். இல்ல டஸ்ட்பின் க்ளீன் பண்ண மாதிரி தெரியுதா சார்? இருக்கு சார். கொஞ்சம் கொம்மி அடிச்சுக்கிறேன். ஹே கமி கோமே கோமே கோமி கோமே ரக்ஸே. வா முண்டுறா. பை ஹோம் டுநைட். வாட்ச் மீ. டேய் தப்பா சொல்லிட்டேனா? போடா இந்த வீடியோ வேண்டான்னு. இது வந்துட்டு கொஞ்சம் கிரின்ஸாக இருக்குது. நல்லாவே இல்லை. இப்போ அந்த லூஸை பார்த்தீங்கன்னா நான் சந்துக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சத்தியமாக என்னால் தாங்க முடியல. இது ஒரு வேர்ஸ்ட் சண்டேவாக இருக்கும் போல. சத்தியமாக என்னால் தாங்க முடியல. ஸோ பேசாமல் அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம போய் மாடியில் ஒழிஞ்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது. இவ்வளோ வெயில்லையும் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடியும் அதுக்காக எல்லோரும் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ரித்திக் எங்கே இருக்கான்னு காட்டுறேன் வாங்க. இங்கே தான் இங்கே இருப்பான். இங்கே இல்லைங்க, வேறு எங்கே போயிருப்பான்? ஐயோ வர்றாங்க. நீங்கள் வேறு வந்துட்டுருக்குறான் ரித்திக்கு பையன் லூஸு. நான் பாடிட்டு வந்து இங்கே ஒளிஞ்சிட்ருக்கேன். அவன் வேற வந்துட்டுருக்கான். மழை தண்ணி பாருங்க. நீங்கள் இந்த கோஸ்ட் மர்மமில் பார்த்துருந்துருப்பீங்க. அதோட கலர் ஃபுட் கலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆட் ஆகி அப்படியே வந்துட்டு தண்ணி மழை பெஞ்செல்லாம் சிக்கிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் வருவான்ட்டு 30 நிமிட்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவன் வரல. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவன் பாருங்க செம்மையாக டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கானே. பால் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்க ஓட்ட பாலை வச்சுக்கிட்டு பால் கிடச்சிருச்சுன்றான். இது என்ன சண்டேனே தெரில. ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. ஐயோ நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. வா வேறு தான் விளையாடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு விளையாடிட்டு வந்து முடிச்சிட்டேன். ஐயோ செம்ம டென்ஷனாக இருக்குது. இப்போ எனக்கு பயங்கர கோவமாக வருது. ரித்திக் பையன் ஹெட்ஃபோன் மாதிரி ஆயிடுச்சு. இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரில. இங்கே பாருங்கள் இது மெசேஜ் வேறு வந்து நம்மளே சாவடிக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இதை வந்துட்டு மாடியில் நின்று வெயிலில் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போ நிழலாயிருச்சு. இவ்வளோ நேரம் உட்காந்து கட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ரீடேக்காக இந்த ஒரு இதுக்காகவே நான் 25 ரீடேக் எடுத்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெயிலே இறக்கப்பட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிழலை கொடுத்துருச்சு. அது நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், அதுதான் உண்மை. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்துட்டு இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அறிவாளி ஜீவன் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திக் பையன் அரோன்ட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோக்கு நான் வந்துட்டு அந்த க்ரீட்டிங் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு 50 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1K தாங்க.
அவங்க நான் வந்துட்டு என்னோட இது பார்த்தீங்கன்னா 50 லைக் தாண்டி போகணும். 50 லைக் தாண்டி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி பர்த்டே கிஃப்டிங்காலாம் எப்படி செய்யலாம் 3 days கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு போட்டுறேன். 100 லைக் தாங்கப்பா. 100 லைக் தாங்கலாமா? ஸோ வந்துட்டு பாய், இதோட முடிச்சுக்கலாம். லவ் யூ ஆல்.